السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أنا أشهد في سبيل الله المجاهدين ثم أقتلوا ثم أبعثوا ثم أقتلوا ثم أبعثوا أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அல் முஹர்ரம் ஷஹருல்லாஹ், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை பெற்றது மட்டும் இல்லாமல் இதில் யௌமி ஆஷுரா என்று சிறப்புக்குரிய கண்ணியக்குரிய நாளை அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார், புரிந்தார். அல்லாஹ்வுடைய கிருபையில் பல மக்கள் நோன்பு நோற்றுறாங்க. பெரிய தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்பு முஹர்ரமுடைய சிறப்புகள் என்ன, யௌமி ஆஷுராவுடைய கண்ணியம் என்ன, அந்த யௌமி ஆஷுராவில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்பு சென்ற வாரம் வரை எடுத்துரைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே யௌமி ஆஷுராவுடைய மக்களுக்கு மத்தியில் மிக மிக கண்ணியமான ஒரு தினமாக கருதப்படக்கூடிய உயர்ந்தரமான ஒரு செயல், ஒரு ஷஹாதத் நடந்தது, கர்பலாவுடைய யுத்தம். அல்லாஹ் தஆலா 12 மாதங்களிலே எத்தனையோ மாதங்கள் இருக்கின்றன, அத்தனை மாதங்களை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் தஆலா அல் முஹர்ரம் ஷஹருல்லாஹ், முஹர்ரமுடைய மாதத்தை முதலிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு நாட்களிலே எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன, அத்தனை நாட்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா முஹர்ரமுடைய 10வது தினம் யௌமி ஆஷுராவுடைய தினத்தை தேர்ந்தெடுத்தான். நாட்களிலே கிழமைகளிலே எத்தனையோ இருக்கின்றது, வாரத்திலே 7-8 நாட்கள். ஆனால் அத்தனை தினங்களிலேயுமே யௌமே ஜும்ஆ சய்யிதுல் அவ்வலீன் மினல் யௌமீன் ஹதீஸ்ல வருது, எல்லா தினங்களினுடைய தளபதி எது? வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து ஹதரத்தே சய்யிதனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கக்கூடிய உயர்ந்தரமான ஒரு யுத்த களத்திலே அவருடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இது நேர்ச்சியாக நடந்தது கிடையாது, இது தற்செயலாக நடந்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக பல விஷயங்களை பிளான் பண்ணி, பல விஷயங்களை யோசித்து யௌமே ஆஷுராவுடைய தினத்தில் தான் கர்பலாவுடைய யுத்தம் நடக்க வேண்டும். அதே போன்று அந்த யுத்தத்திலே சய்யிதனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்தரமான ஒரு அந்தஸ்தை, உயர்ந்தரமான ஒரு சிறப்பை யௌமே ஆஷுராவில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்தார். இதுதான் சத்தியமான உண்மை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஹதரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிறந்த உடனேயே அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டார், இவருடைய உயிர் கர்பலாவில் தான் செல்லும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு கருப்பு மண்ணை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்கிறார். யாரு? ஹதரத் ஜிப்ரீல். சொன்னாங்க, என்ன இந்த மண்ணு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைங்களை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே கவலையோடு தான் இருப்பார்கள், அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதுக்காக வேண்டி? சொத்து சேர்க்கல அப்படின்னா, மனைவி மக்களை எப்படி வாழ வைக்கிறோம் அப்படின்னா இல்லை, சமுதாயத்துடைய கவலை, தாவத்துடைய வேலை, தாவத்தே தாயி இஸ்லாத்தின் மீது கலிமா சொல்லி என்ன அனுப்பி வச்சான், அந்த கலிமாவை மக்களுக்கு நான் எப்படி எத்தி வைக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நான் ரசூலாக, ஆசானாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டேன். நான் இந்த உலகத்தில் வந்த பிறகு எனக்கு பிறகும் சேரும், யாருமே கலிமா இல்லாமல் மரணிக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ, பயப்பட வேண்டுமோ, அதன் அடிப்படையில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணிக்காதீர்கள். அல்லாஹ் அக்பர்.
கலிமாவோடு தான் வாழ வேண்டும், கலிமாவோடு தான் நீங்கள் இறக்க வேண்டும், கலிமாவோடு தான் மரணிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக கூறினார். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 24 மணி நேரம் தன்னுடைய உம்மத்து தன்னுடைய சமுதாயத்துடைய கவலை இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க மாட்டாங்க, அதிகமாக சிரிக்க மாட்டாங்க. எப்பயுமே கவலையாக தான் இருப்பாங்க. எங்கே போகலாம், யாருக்கு சொல்லலாம், எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்குவாங்க, இவங்க சொன்னால் ஒத்துக்குவாங்களா, இவர் எப்படிப்பட்ட வழிமுறை நம்ம ஈமான் தாபத்தை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற 24 மணி நேரம் சிந்தனை சிந்தனை சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். பெரிய கண்பர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கவலையின் காரணமாகத்தான் பல திருடர்களை தீனுக்காக வேண்டி இஸ்லாத்தின் பக்கம் சாய்த்தார்கள். அவருக்கு எந்த ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஏவி வைத்திருந்தானோ அந்த ஷைத்தானை கூட எனர்ஜி தீன்தாரியாக மாற்றி விட்டார்கள். அந்த அளவுக்கு கவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 24 மணி நேரம் கவலையோடு தான் காட்சி அளிப்பார்கள். யார் சொல்றா? அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. 24 மணி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி கிடையாது. அதிகம் நாங்கள் அப்படி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு கவலை அவருடைய உள்ளத்திலையும் முகத்திலையும் அலைமோதிக்கொண்டே இருக்கும். அதிகமாக சிரிக்க மாட்டீர்கள். தேவை இருந்தால் பேசுவாங்க, தேவை இல்லைன்னா பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. பெரிய நண்பர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு சொன்னாங்க, எப்போ பேர பிள்ளைங்க அவங்க மடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, இமாம் சையதுனா ஹசன் வ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அந்த சமயத்தில் மட்டும்தான் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஆனந்தத்தை பார்ப்பேன், சந்தோஷத்தை பார்ப்பேன். கவலையாக இருக்க மாட்டாங்க, ஆனந்தமாக குஷியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்? பேர பிள்ளைகள் அவருடைய மடியில் உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நிலைமையிலேயும் கருப்பு மண்ணு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹதரத் ஜிப்ராயில். பெருமானார் கேட்குறாங்க, ஜிப்ராயில் என்ன மண்ணு இது? சொன்னாங்க, எந்த ஆனந்தத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கின்றீர்களோ, எந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இந்த மடியில் உட்கார்ந்து தவழ்ந்து விளையாடும் சமயத்தில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்களோ, இந்த சந்தோஷம் நீடிப்பு கிடையாது யா ரசூலுல்லாஹ். இவர்கள் கர்பலா என்ற இந்த கருப்பு மண்ணிலே இவர்கள் துண்டு துண்டுகளாக சிதைக்கப்படுவார்கள் என்பதாக அப்போவே அறிவிச்சுட்டாங்க. எப்ப? கிட்டத்தட்ட ஒரு 53-60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்பலாவுடைய யுத்தத்திலே இவர் மடிந்து போக போறார், அல்லாஹ்வுடைய பாதையிலே இவர் ஷஹீதாகப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷம் கொடுத்து துடிதுடித்து இறந்து ஷஹீதாகுவார்கள், அதையும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பெரியவர்களே, தற்செயலாக நடந்தது கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கப்பட வேண்டும் கர்பலாவிலே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதத்தை, யௌமே ஆஷுராவுடைய 10வது தினத்தை, வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் கர்பலாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா மணிக்கணக்காக பேசலாம், நாள் கணக்காக பேசலாம், அவ்வளோ வேண்டாம். சுருக்கமான முறையில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசை. ஏன் அப்படின்னா, நாம் நினைக்கிறோம் தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக நமக்கு கிடைச்சிருச்சு. ஹக்கீம் பாய், हमारा अब्बा अब्दुल्ला थे, उनका अब्बा अब्दुल मुत्तलिब थे, उनके अब्बा कौन की थे, हम उनके पेट में पैदा हो गए, हम अभी मुसलमान बन गए, அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த தீன் நம் வரைக்கும் வருவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டது, எப்படிப்பட்ட தியாகங்கள் ஏற்பட்டது, எப்படிப்பட்ட கொடுமையான விஷயங்களை அனுபவித்தார்கள் சத்திய சஹாபாக்கள் என்பதை நாம் கண்டிப்பாக ஆண்டுதோறும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்ம வருஷம் கர்பலாவுடைய யுத்தத்தை பற்றி சுருக்கமான முறையில் எடுத்துச் சொல்றோம். ஏன் யுத்தம் எதற்காக வேண்டி நடத்தப்பட்டது, யாருக்காக வேண்டி நடத்தப்பட்டது என்பதை நாம் தம்முடைய பிள்ளைகள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம எடுத்துரைக்க வேண்டும். பெரியன்பர்களே, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாம் என்பது யுத்தத்தினாலும் இரத்தத்தினாலும் போரினாலும் சண்டைகளினாலும் வாளால் மட்டும்தான் யுத்தத்தினால் இஸ்லாம் பரப்பப்பட்டது என்பதாக பல தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. கைர முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட அப்படி அவங்களுக்கு தீனுடைய விளக்கம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யுத்தத்தினால தான் தீனுல் இஸ்லாம் பரவியது, கத்தியினால தான் பரப்பினாங்க, வாளினால் தான் பரப்பினாங்க, ரத்தம் சண்டைகள் போட்டு தான் பரப்பினாங்க. இல்லை பெரிய முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாள் என்பது இஸ்லாம், யுத்தம் என்பது எதற்காக வேண்டி நடத்தப்பட்டது என்று சொன்னால்,
இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய சமுதாயத்துடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டும்தான் யுத்தங்கள் நடத்தப்பட்டன, இரத்த வெள்ளங்கள் நடத்தப்பட்டன, வாள்கள், கத்திகள், அம்புகள், நேசாக்கள் தேவைப்பட்டன. ஒருபோதும் யுத்தத்தின் காரணமாகவோ, இரத்தத்தின் காரணமாகவோ, நிர்பந்தத்தின் காரணமாகவோ, வாளின் காரணமாகவோ நீங்கள் யுத்தம் செய்தோ இஸ்லாம் ஒருபோதும் பரப்பப்படவில்லை. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக இஸ்லாம் பரவியது எதனால? ஹுஸ்னே அக்லாக். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய பண்புகளை வைத்து, அழகிய குணங்களை வைத்துதான் இஸ்லாம் பரவியதே தவிர லா இக்ராஹ ஃபித்தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த ஆயத்து, லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் என்றைக்கும் நிர்பந்தம் கிடையாது. நீங்க தொழுன்னு சொல்லலாம், ஒருத்தரை நீங்க மிரட்ட முடியாது, ஒருத்தர் நீங்க நிர்பந்திக்க முடியாது. ஏன்? அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும், உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடாது. யா வज़ीर, जो भी काम है मजबूरी कर कर कभी नहीं करना, अल्लाह के ऊपर मजबूरी नहीं करना. ला इक्राह फिद्दीन, दीन में कभी मजबूरी नहीं है. बस लोगों को समझाना हमारा काम है और काम करना नहीं करना उसका काम है. अल्लाह की तौफीक. हम किसी पर मजबूर नहीं कर सकते, किसी पर चाकू उठाकर डरा नहीं सकते, भाई तू नमाज नहीं पढ़ेगा तो मैं तुझे कत्ल कर दूंगा, नऊज़ुबिल्लाह, ऐसा नहीं कर सकते. பெரியந்தர்லே அப்ப லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே என்னைக்கும் நிர்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி யுத்தங்கள் செய்து அவரை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. தீனுக்கு அது அனுமதி கிடையாது. இஸ்லாத்தில் அப்படி அனுமதி கிடையாது. மனசார நம்பி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு என்ன செய்யணும்? ஈமான் செய்யணும், ஈமான் கொள்ளணும். நாம கட்டாயப்படுத்தியோ வலுக்கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தித்தோ செய்யக்கூடாது. அந்த அமல் அல்லாஹ் நேசிக்கிறது கிடையாது. நியத்து மாறி போயிடும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, மனுஷனுக்காக வேண்டின்னு போயிடும். புரியுதுங்களா? அப்ப யுத்தம் என்பது, வாள் என்பது, இரத்த வெள்ளங்கள் எல்லாம் எதனால ஏற்பட்டது அப்படின்னா இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய உயிர்களையும் மானத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் யுத்தங்கள் நடத்தப்பட்டன என்பதை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஷமாயிலே திர்மிதி, புகாரி ஷரீஃப், இப்னு மாஜா அப்படிங்கிற கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 26 புனித போர்கள் செய்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில 23, 26 புனித போர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார்களோ அந்த யுத்தத்திற்கு கஸ்வா என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. கஸ்வா என்று சொன்னால் புனித போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அந்த யுத்தத்திற்கு பேரு கஸ்வா. கஸ்வா என்று சொன்னால் புனித போர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து அந்த யுத்தத்தில் தலைமையேற்ற யுத்தங்கள் 26 யுத்தங்கள் நடந்தது. உஹது, தபூக்கு, கந்தக்கு, ஹைபர், பல யுத்தங்கள். பெரியவர்களே, அப்ப இந்த எல்லா யுத்தங்களுமே தீனுக்காக வேண்டிதான் நடத்தப்பட்டது, முஸ்லிம்களுக்காக வேண்டிதான் நடத்தப்பட்டது. இஸ்லாமிய சகோதரருடைய மானத்தை காப்பதற்காக வேண்டி, உயிரை காப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை காப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை காப்பதற்காக வேண்டித்தான் மட்டும் நடத்தப்பட்டதே தவிர வேற யாரையுமே கட்டாயப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. ஓ சமஜனா बहुत जरूरी है. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இமாம் ஹுசைன் என்ன செய்யறாரு? ஷஹீதாக்கப்பட போறாரு. விஷயத்துக்கு வருவோம். கர்பலா என்று சொன்னால் எல்லா மக்களுடைய இதயத்திலேயுமே இரத்த கண்ணீர் வரும். என்ன வருது? இரத்த கண்ணீர் வரும். பொன் எழுத்துக்களால் வரலாற்றிலே இடம்பெற்ற மாபெரும் யுத்தம் கர்பலாவுடைய யுத்தம். கர்பலா என்று சொன்னால் அரபியிலே கருத்த, வறட்சியான, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத பூமிக்கு கர்பலா என்பதாக சொல்லுவாங்க. கர்பலா என்று சொன்னால் கருத்த மண், சிவந்த மண், தண்ணீர் வளர்ச்சி இல்லாத, அந்த இடத்தில் எந்த விதமான புற்பூண்டுகள் முளைக்காத, விவசாய நிலம் இல்லாத ஒரு வறட்சியான பூமிக்கு என்ன சொல்லுவாங்க? கர்பலா என்பதாக அரபி இலக்கணத்திலே சொல்லுவாங்க. லோகத்துல, அரபி இலக்கணத்துல அந்த பேரு கர்பலாவுக்கு அதுதான். சரி, இந்த கர்பலாவுடைய யுத்தம் எதுக்காக வேண்டி நடத்தப்பட்டது? காரணம் என்ன? நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா.
பெரிய கவனமாக கேட்கணும், தூங்கக்கூடாது யாருமே. कौन भी सोना नहीं भाई, गौर से सुनना. तारीख को सुनना, याद रखना बहुत जरूरी है. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அனா காத்தமுன் நபி லா நபிய பாதி, லவ் கான நபி பாதி லகான உமர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ்ல இருக்கு, நான் இறுதி நபி, எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போவது கிடையாது. லக்கான லவ்கான, ஒருவேளை அல்லாஹ் எனக்கு பின்னாடி ஒரு நபியை அனுப்புறதா இருந்துச்சு அப்படின்னா லக்கான உமர் ரஸியல்லாஹு தஆலா நபியாக இருப்பார். ஏஞ்சி 11 ஆயத்துக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனசுல ஆசைப்பட்டார்களோ அதே மாதிரி ஹஜரத் உமர் சொன்னாங்க, கட்டளையிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் 11 ஆயத்துக்கள் அவர் மேல இறக்கப்பட்டது. யார் மேல? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. இந்த பர்தாவுடைய சட்டமும் அதுதான். முத்தலிசா பர்தா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பர்தா கிடையாது, புர்ஹா பர்தாலாம் கிடையாது. உமர் ரஸியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டாங்க, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் வந்து நிற்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க பார்வையே சரியில்லை, அதனால் நம்ம என்ன செய்யணும், பர்தாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. மறுநாள் காலையிலே வஹி வந்துருச்சு, பர்தாவுடைய சட்டம், பர்தா செய்யுங்க. இயற்கையாகவே சவுதியினுடைய பிறப்பில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அழகானவங்க. இயற்கையாகவே சவுதி மண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப அழகானவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இங்கே ஒரு ஜமாத் ஒன்று இருந்துச்சு, இனிமேல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சவுதியிலேருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம், குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்க மக்காவாசி. மதீனால இருந்து ஹதரத்தே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சாதியா, ஹலீமா சாதியா, அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்களும் வந்திருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் 2 பேரும் உட்காந்துருந்தாங்க முன்னாடி. நான் அசர் தொழுது அவங்கள பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, முசலால் நின்று சொல்கிறேன், அவங்க கையுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நாட்டு 10 பெண்களுக்கு சமம். அல்லாஹ் அக்பர். இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கையுடைய அளவு இது மட்டும் அவர் ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த கையினுடைய மணிக்கட்ட அளவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு, இந்த கலரு நம்ம நாட்டினுடைய 10 பெண்களுடைய அளவுக்கு சமம். அவ்வளோ ஒரு ரோஸ் கலரில் பார்க்கறதுக்கு அப்படியே மை மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவரை. அவ்வளோ அழகா. ஏன்? அவங்க வந்து இயற்கையாகவே சவுதிக்காரர், இயற்கையாகவே அரபனுடைய மண்ணில் பிறந்தவங்க. அதனால அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கையானவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த நாட்டு மண் அது மாதிரி. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்கள்லாம் பர்தா இல்லாமல் இருந்தாங்க ஆரம்பத்தில், பர்தாவுடைய சட்டம் இல்லை. அப்போ ஹஜரத் உமர் ஆசைப்பட்டாங்க, பர்தாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டு யோசித்து கவலையில் படுக்கிறாங்க, மறுநாளே பர்தாவுடைய சட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி முனாஃபிக்குகளுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜனாசா தொழுக வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவருடைய மஃபிரத் ஆகிடும், அந்த மண்ணுடைய மஃபிரத்து ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஜனாசா தொழுகை நடக்குது, அவங்க யாருன்னே தெரியுமா நமக்கு? நமக்கு தெரியுமா? யாருன்னே தெரியாது. எந்திரிச்சு சொல்கிறாங்க, சலாத்துல் ஜனாசா ஃபர்தே கிஃபாயா யர்ஹமுக்குமுல்லாஹ். எல்லா மக்களும் முகமது அலி பாய் முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. கலிமாவுடைய உறவு, கலிமா கா சாத்தி ஹே, கலிமா கா ஹூன் ஹே ஹமாரா. நேராக போய் என்ன செய்கிறோம், அவருடைய பாவ மன்னிப்புக்கு துவா செய்கிறோம். சரிமா இல்லையா? அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸக்கரினா வ உன்சானா. அல்லாஹ் அக்பர். ஆனா பெண்ணா யாரா இருந்தாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் நம்ம போய் துவா செய்யணும். இப்போ ஜனாசாவுடைய தொழுகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். முனாஃபிக்னு யார் தெரியுமா? வெளிப்படையில் நாங்கள் இஸ்லாமிய முஸ்லீம்கள்னு சொல்லுவாங்க, உள்ரங்கத்தில் வந்து யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அங்கே சொல்லுவாங்க. அவங்க தான் முனாஃபிக், நயவஞ்சகம், தில்மேயக் மண்மேயக், அது மாதிரி ஆள் சார். அப்படிப்பட்டவங்களை பெருமானா ஸல்லல்லாஹு முதல்ல தொழுவிச்சிட்டு இருந்தார். ஹஜரத் உமருக்கு மனசில் பட்டுச்சு, இவன் முனாஃபிக், இவனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக வச்சார் அப்படின்னா அவன் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். அதனால இந்த முனாஃபிக்குகளுக்கெல்லாம் வந்து என்ன செய்வான், திருந்தாத ஜன்மங்க, இவங்களை ஏன் இவர் தொழு வைக்கணும் அப்படின்னு மனசில் ஆசைப்பட்டாரு. மறுநாளே வழி இறங்கிடுச்சு, முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் தொழு வைக்கக்கூடாது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் 11 ஆயத்துக்கள் ஹஜரத் உமர் ரஸியல்லாஹு தஆலா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தோதுவாக அல்லாஹ் மறுநாளே வஹி ஆயத்து இறக்க வச்சான். அதனால பெருமா சொல்றாங்க, அனா காத்துமுன் நபி லவ் கான பஅதி லநபியுன் லகான உமர். நான் கடைசி நபி, எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறது கிடையாது. அப்படி சப்போஸ் அல்லாஹ் நபியா ஆக்கணும்னு நினைச்சா அது உமரை தான் ஆக்குவான் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொல்லியிருக்கிறாங்க. அவங்க புனித வாயால சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். உமர் ரஸியல்லாஹு தன்னுடைய சிறப்பை பேசணும்னா மணிக்கணக்கு 4 வேணும், வேண்டாம் விட்டுடுவோம், பேசணும்.
சரி, இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, அதுக்கு பின்னாடி ஹுலஃபாய் ராஷிதீன், 4 ராஷிதீன்கள், நேர்வழி காட்டக்கூடிய அவருடைய பிரஜைகள், பிரதிநிதிகள் யாரு? சய்யிதனா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சய்யிதனா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, சய்யிதனா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா, சய்யிதனா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இவங்க 4 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள். ஹலீஃபாக்கள் 2 மாமனார் 2 மருமவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலஃபாய் ராஷிதீன் 4 பேர்ல ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் 2 பேருமே. அவங்க 2 பிள்ளையும் கட்டியிருக்கிறாங்க ஆச்சுங்களா. அதுக்கப்புறமேல 2 மருமவனுங்க, ஹஜ்ரத் உஸ்மான் கனி, ஹஜ்ரத் அலி, 2 பேருமே மருமவனுங்க. இப்போ இவங்க 4 பேருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. எல்லாம் கவனமாக கேட்கணும். 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஹஜ்ரத் அலி இறந்த உடனே பல மக்கள் என்ன சொன்னாங்க? ஹஜ்ரத் இமாம் ஹுசைனை கலீஃபாவாக்கலாம், மதீனாவுடைய ஜனாதிபதியாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இமாம் ஹுசைன் சாதாரண மனிதர் கிடையாது. அல்லாஹ் அக்பர். நான் அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கேன் சாதிக் பாய், உலகத்திலேயே பிரம்மாண்டமான 4 பெரிய பெரிய சக்திகள், ஒரு அணு ஆயுதம் இல்ல, ராணுவ படை, ஒவ்வொரு மனிதனும் ராணுவ படைக்கு சமமானவர்கள். யாரு? ஹஜ்ரத் சய்யிதனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அக்பர். சாதாரண மனிதர் கிடையாது. மக்காவுடைய பெரிய தானா இருந்தார். அவர் முன்னாடி நின்று யாருமே பேச முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில நேரங்கள அவருடைய ராப், அவருடைய வீரத்தை பத்தி என்ன ஆயிடுவாரு? அசந்து போயிடுவார். ஒன்னு. இரண்டாவது ஹஜ்ரத் சய்யிதனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யானை பலம் உள்ளவனை கூட பானையை போட்டு நொறுக்கி விடுவார். யாரு? ஹஜ்ரத் உமர். ஒரு தடவை வாளை எடுத்தார் அப்படின்னா நூற்றுக்கணக்கான தலைகளை சீவிடுவார். யாரு? ஹஜ்ரத் உமர் ஷேர் குதா. அல்லாஹ் அக்பர். மூணாவது ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அல்லாஹ் அக்பர். சாதாரண மனிதர் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு ராணுவ படை, ராணுவ அணுகுண்டுக்கு சமமானவர்கள். அவ்வளவு பலசாலிங்க. அப்படின்னா தங்க பசுமெல்லாம் அவங்க சாப்பிட்டது கிடையாது பாவா. அவங்கெல்லாம் சும்மா ராஜா கூட கிடையாது. அவங்கெல்லாம் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். ஆனால் ஈமானுடைய பலம் அப்படி இருந்தது. நான் போன வாரமே சொன்னேன் உங்களுக்கு. அவங்க தங்க பசுமோ வெள்ளி பசுமோலாம் சாப்பிட்டது கிடையாது. 2 நாள் 4 நாள் 1 வாரம்லாம் சாப்பிடாம பட்டினி பசியா இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். ஆனால் இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் ஈமானுடைய தாக்கத், ஈமானுடைய பலம். அல்லாஹ் அக்பர். 100 பேர் அடிக்கக்கூடிய பலம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய 4வது ஹஜ்ரத் சய்யிதனா அமீருல் முஃமினீன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. வா, சாதாரண மனிதர் கிடையாது. பயங்கர பலசாலி, பயங்கர பலசாலி. 5வது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா, அவரும் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த 5 பேர்களுமே பயங்கரமான பலசாலிகள். அவ்வளோ சீக்கிரம் அவங்களை சாய்க்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் யாருமே எதிரிகளை நெருங்க முடியாது. அவர் மேலே டச் பண்ணுறது தூரம், டச் பண்ணுறது அப்பாற்பட்ட விஷயம், நிற்கவே முடியாது முன்னாடி. அப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்கள் சாரே இந்த 5 பேர்களுமே, இந்த சஹாபாக்கள். அதில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பயங்கரமான வீரத்தன்மை. அப்பா அப்படி தானே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்பா பயங்கரமான ஷேர் குதா. யாரு? ஹஜ்ரத் அலி. அவருக்கு பிறந்தது யாரு? பூனையாகுமா? அதுவும் பயங்கரமான. நீ 10 அடி பிறந்த புள்ள எனர்ஜி 16 அடி பாயுவான். அந்த அளவுக்கு பலசாலி. ஹர் பெரியன்பர்லையே இப்போ பல சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் அலி இறந்து போயிட்டாரு, அவங்களுக்கு பின்னாடி இமாம் ஹுசைன் தான் இந்த ஜனாதிபதியுடைய விஷயத்துக்கு தகுதியானவர். தக்குவால, இபாதாத்தில், எல்லா விஷயத்திலுமே அருமையானவர். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அங்கத்தையுமே முத்தம் கொஞ்சினார் அவர் மேலே. அல்லாஹ் அக்பர். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஷமாயிலே திர்மிதியில இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த 2 ரொம்ப விருப்பமான பேருங்க. இமாம் ஹசனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்பா மாதிரி இருப்பார், இடுப்புக்கு கீழே அவங்க அப்பா இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்கும் ஷக்கல். இமாம் ஹசனு இடுப்புக்கு மேலே பார்த்தா ஹஜ்ரத் அலியுடைய உருவம் இருக்கும், இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா காலெல்லாம் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்கும். இமாம் ஹுசைன் இடுப்புக்கு மேலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருப்பார் ஷக்கல்ல, ஹம் ஷக்கல். இடுப்புக்கு கீழே அவங்க அப்பா அலி மாதிரி அவங்க காலெல்லாம் இருக்கு, விரல்கள் காலெல்லாம் அது மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் படைச்சான். யார? இமாம் ஹசன் ஹுசைனை. பெரிய நாம நினைக்கிறோம் இமாம் ஹசன் ஹுசைன் மட்டும்தான் குழந்தை. அப்படி யாருக்கு? ஹஜ்ரத் அலிக்கு ஃபாத்திமாவுக்கு பிறந்தது இல்லை, 6 குழந்தைகள் பிறந்தது. அதில் ரொம்ப ஃபேமஸ் இவங்க 2 பேர் தான்.
6 பிள்ளைங்க யாருக்கு? இமாம் ஹசனுக்கும் இமாம் ஹுசைன். அது ஹதரத் அலிக்கும் ஹதரத் ஃபாத்திமாவும். ஹதரத் அலிக்கும் ஹதரத் ஃபாத்திமாவுக்கு பிறந்தது 6 பிள்ளைகள். இமாம் ஹதரத் ஃபாத்திமா நாயகி இறந்த பிறகு ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா 3 கல்யாணம் பண்ணாங்க. அதுலேயும் பல பிள்ளைகள், கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள் உருவாடுச்சு. அல்லாஹ் அக்பர். ஆனால் எல்லா பிள்ளைகளிலுமே ஹதரத் அலிக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளிலுமே அதிகமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான பிள்ளை எது? இமாம் ஹசன், இமாம் ஹுசைன். இந்த 2 பிள்ளைங்க தான். பெரிய விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, பெரிய நண்பர்களே, பல பேர் சொன்னாங்க இல்லை இமாம் ஹுசைனை போடலாம். ஆனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப விவரமானவர். அவர் என்ன பண்ணார்? ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸை கூப்பிட்டார். ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் பெருமானாருடைய சித்தப்பா பையன், இப்னு அப்பாஸுடைய பையன். யுஃபக்கிஹ் ஃபித்தீன், தீனுடைய கலை களஞ்சியம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். பயங்கரமான மசாக்கள் சட்ட திட்டங்களில் ஹதரத் அலி, ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் 2 பேருமே சாதாரணவங்க கிடையாது. ஒன்று விட்டு ஒருத்தன் கிடையாது. 2 பேருமே நல்ல பயங்கரமான திறமசாலிங்க. படிப்பு அறிவில், கல்வி ஞானத்தில் சட்ட பல்கலை மேதைகள் 2 பேருமே. கூப்பிட்டு சொன்னாங்க அப்துல்லா கிட்ட, இல்லைப்பா என்ன போடாதீங்க, வாழையடி வாழையா இவங்களே வரேன்னு மக்கள் பேசுவாங்க. எவ்வளோ சிந்தனை பாருங்க. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் காசியான என் பையன் காசி ஆகணும், அப்படி தானே ஆசைப்படுறான். நான் இமாமா இருக்கிறேன், என் பையன் இமாம் ஆகணும். நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன், என் பையன் தான் எம்எல்ஏ வரணும். நான் சிஎம்மா இருக்கிறேன், என் பையன் தான் சிஎம்மா வரணும். அது மாதிரி அது இயல்பான விஷயம். மக்கள் ஆசைப்படுறது, மனிதன் ஆசைப்படுறது இயல்பான விஷயம். ஆனால் இமாம் ஹுசைன் அப்படி கிடையாது. அவர் சொன்னார், இல்லைப்பா எங்கள் அப்பா என்ன செஞ்சார்? குலஃபாய் ராஷிதீனில் பெரிய ஒரு அமீர் ஜனாதிபதியாக இருந்தார். அவங்களுக்கு பின்னாடி நான் வரதை நான் விரும்பலை. ஏன் அப்படின்னா, வாழையடி வாழையா அப்பா போனோன்னா பையன் வந்துட்டான் அப்படின்னு மக்கள் யாரும் பேச்சு விட்டுடக்கூடாது. அப்படி அதை நான் விரும்பலை. அதனால் என்னை விட சீனியர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள போடுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் மஷூரா நடக்குது. மஷூரா நடக்கும்போது யசீதுடைய தகப்பனார் ஹதரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. யசீத் யார் தெரியுமா? ஹதரத் இமாம் ஹுசைனை கொலை செஞ்சவன், அவன் தான் ஷஹீதாக்கனா. அவங்களுடைய தகப்பனார் அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபி. அவர் நல்ல சஹாபி, மாஷா அல்லாஹ், பெரிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரிவாயத்துகள் அறிவிச்சிருக்கிறான். அவங்கள மக்கள் சொன்னாங்க, இவங்ககிட்ட நம்ம பையத் ஆக்கிக்கலாம், இவரை நம்ம என்ன செய்யலாம்? ஜனாதிபதி ஆக்கிடலாம். இமாம் ஹுசைன் மனசார முதல்ல சொன்னார். அவர் தான் முதல்ல சொன்னார். கூட்டத்தில் மஷூராவில் சொல்லும்போது செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் முதல்ல எந்திரிச்சு யார் சொன்னா? ஹதரத் இமாம் ஹுசைன் ரதியா சொல்கிறாங்க, இந்த மதீனாவுடைய ஜனாதிபதிக்கு தகுதியானவர், சரியானவர், திறமையானவர், அனுபவசாலி யார் அப்படின்னா யசீதுடைய தகப்பனார் அமீர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இந்த சீட்டுக்கு, இந்த பதவிக்கு தகுதியானவர் என்பதாக சொல்றார். முதல்ல இமாம் ஹுசைன் தான் சொன்னார். அதுக்கு பின்னாடி எல்லா சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க, எல்லாமே சொன்னாங்க இமாம் ஹுசைன் சொன்னார்னா சரியா இருக்கும், அப்படியே போட்டுடுங்க. சரி, எல்லாம் அமீர் முஆவியாவை ஜனாதிபதி ஆக்கிட்டார். அமீர் முஆவியா ஜனாதிபதி ஆகி பயங்கர ஃபித்னாவுடைய காலமாக இருந்தது. மக்களுக்கு மத்தியில் நிம்மதிங்கிறதே கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. அவரு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் முடியல. குழப்பங்கள் அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணமே யார் அப்படின்னா யசீத் தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அப்பனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டா, அப்படி ஆட்சியை கலைச்சிட்டோம் அப்படின்னா நாம வந்துடலாம் அப்படின்னு அவனுடைய சூழ்ச்சி. அப்பா உயிரோட இருக்கும்போதே சூழ்ச்சி செஞ்சான் யசீது. பல பிரச்சனைகள் அங்கங்கே வெடிக்குது, பயங்கர பிரச்சனைகள். மக்கள் யாருமே நிம்மதியாக இல்லை. முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை. அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய அப்படியே காலை உருண்டு ஓடுது. அமீர் முஆவியா இறந்து போயிட்டார். இப்போ யாரை ஜனாதிபதி ஆக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. அதில் ஒரு கூட்டம் யசீது எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா. என்ன அப்படின்னா, என்ன தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜனாதிபதி ஆக்கணும். எங்கள் அப்பன் தானே இருந்தான் ஜனாதிபதியா, வாழையடி வாழை அவளுக்கு பின்னாடி நான் தான் வருவேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டான். எல்லா மக்களும் எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க? பல மக்கள் மதீனாவாசிங்க யசீதை போட்டுடலாம், அவங்க அப்பா தான் ஜனாதிபதியாக இருந்தார், அப்பாவுக்கு பின்னாடி பையனை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். இது 10% தான். 90% மக்கள் எல்லாமே எந்திரிச்சு என்ன சொன்னாங்க? நாங்கள் யசீதுடைய கையில் பையத்து செய்ய மாட்டோம், அவனை ஜனாதிபதியாக போடக்கூடாது, அவனுடைய ஒழுக்கம் சரியில்லை, அவனுடைய நடத்தைகள் சரியில்லை, சுன்னத்தான ஷரீத்தான பிரகாரம் இல்லை,
அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையே மோசமான நிலைமையில் இருக்குது, வேண்டாம், அவனை போடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அமீருங்கிறது நல்ல சிறப்பான உகந்த நேர்மையான மனிதனை போட வேண்டும் என்பதாக. அந்த அடிப்படையில் 90% மக்கள் யாரை சொன்னாங்க? ஹதரத்தே சையதுனா அமீர் முஃமினீன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொன்னாங்க. பெரிய என்பதிலே அந்த நிலைமையிலும் கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கல. அல்லாஹ் அக்பர். பாய், என்னைக்குமே ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையுமே நான் சுட்டி காட்டி சொல்கிறேன். பொதுவாக ஷரீயத்தில் உண்டான விஷயத்தை நான் யாருமே பயப்படாம கண்டிப்பாக சொல்லுவேன். பதவி பட்டம் அப்படிங்கிறத நாமளா கேட்டு வாங்கக்கூடாது. பதவி பட்டம்ங்கிறது நாமளா கேட்டு வாங்கக்கூடாது. மக்கள் மூலியமாக அல்லாஹ் அவங்க தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். இல்லை பாய், நான் வரேன் பாய், நான் வரேன் பாய், பாய் மை ஹோத்தும் பாய், பாய் மை முத்தோல்லி வந்தும் பாய் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே. நீங்கள் அதுக்குன்னு இங்கே இருக்க முத்தொல்லிங்க நினைச்சாதீங்க. நான் பொதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் எந்த முத்தவல்லி பதவின்னு இல்லை, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, எல்லா பதவிகளுக்குமே நாமளா முந்தி அடிச்சு போகக்கூடாது. அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. முகமது அலி பாய், அதில் அல்லாஹ்வுடைய உதவி. நான் ஷரீயத்துடைய சட்டத்தை சொல்கிறேன், ஏன் சார்பாக சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களா முந்தி அடிச்சு போய் கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. மக்களுடைய உள்ளத்தில் போட்டு அவங்க வாய் வழியாக 100 பேர் சொல்றாங்க, இல்லை இவரை தான் முத்தொல்லியா போடணும், இவர் தான் இந்த பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா நீங்க மறுக்காதீங்க, ஏத்துக்குங்க. இமாம் ஹுசைன் என்னைக்குமே தானா போய் நான் தளபதி ஆகிறேன், நான் ஜனாதிபதி ஆகிறேன்னு சொல்லல. 90% மக்கள் மதீனாவாசிகள் சொன்னாங்க. அப்ப கூட அவர் மறுத்துட்டார். இல்ல பாய் வேண்டாம், நான் இருக்கல பாய் அப்படி. இப்ப மதீனாவாசிங்க எல்லாமே அவர் என்ன செஞ்சாங்க? கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டாயப்படுத்த ஆரம்பிச்ச உடனே கூஃபால இருந்து இகாஸ் பின் உகபா அப்படிங்கிற தளபதி இவருக்கு 18,000 கடிதம் அனுப்புறான். 18,000 கடிதம். ஏன்? நீங்க மதீனால விட்டு கூஃபாவுக்கு வந்துருங்க, நாங்க உங்களை என்ன செய்யறோம்? ஜனாதிபதி ஆக்குறோம், கூஃபாவுக்கு வாங்க. 18,000 கடிதம் வந்தது. பெரிய நேரம் அதிகமாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன ஒரே வாரத்தில் கர்பலா அவர்கள் சொல்லி முடிக்க முடியாது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படும். ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கணும். தீனுல் இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம், மிகப்பெரிய யுத்தங்கள், மிகப்பெரிய குர்பானிகள், மிகப்பெரிய இழப்புகளுக்கு பிறகுதான் இந்த கலிமா நம் வரை வந்தது என்பதை நம்முடைய சங்கதிகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கு கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.